அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் பார்த்துட்டு வரோம். இதற்கு முன்னாடி மைனர் கான்செப்டை பார்த்துட்டோம். இதுப்பையும் ஒரு மைனர் கான்செப்ட் தான். ஸோ உங்களுடைய எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இதன் பிறகு மைனர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் மிக எளிமையாக கையாள்வதற்காக தான் 2-3 கொஸ்டின் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் மன்னவாகவும் இந்த குழு இருக்கும் நான் நம்புகிறேன். ராம் ஹூ வாஸ் எ மைனர். ராம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ராடன்ட்லி ரெப்ரசன்டிங் தட் ஹீ வாஸ் மேஜர்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 20,000 வாங்கிடுறாரு. யாருக்கிட்ட? ரகு கிட்ட வாங்குறாரு. ராம் பார்த்தீங்கன்னா ரீபே த அமௌண்ட்டு, பணத்தை கொடுக்க தவறிட்டார். கேன் ரகு ரெக்கவர் த மணி ஃப்ரம் ராம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் தமிழில் மிக அழகாக இருக்குது. மைனராக இருந்த ராம் தன்னை மேஜர் என கூறி மோசடியாக ரகுவிடமிருந்து 20,000 கடன் வாங்குகிறார். ராம் அந்த தொகையை திரும்பி செலுத்த தவறிவிட்டார். ரகுவால் ராமிடமிருந்து பணத்தை திரும்ப பெற முடியுமா அப்படின்றது தான் கான்செப்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இதற்குண்டான ஆன்சர் தெரிந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அகைன் இந்த செக்ஷனை நான் பிரேக் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. ரைட், இப்போ நான் இதுலேருந்து நான் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறேன். வெதர் ராம் பீயிங் எ மைனர் வாஸ் காம்பன்டென்ட் டு என்டர் இன்டு கான்ட்ராக்ட். அதாவது ராம் வந்து மைனர்னு தெரியும் அவருக்கு. அவர் கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கு தகுதி உடையவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ அப்படின்ற ஆன்சர் தான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் பிரகாரம் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் அப்படின்றோம். அதற்கு கீழே இருக்கிறவங்கள மைனர்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ராம் பார்த்தீங்கன்னா மைனர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. வயசு எதனா சொல்லியிருந்தா கூட நம்ம கண்டுபிடிப்பதற்கு இந்தியன் மெஜாரிட்டி ஆக்டை நம்ம யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல இந்தியன் மெஜாரிட்டி ஆக்டை யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய இஷ்யூஸில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். என்னால் 4 இஷ்யூஸ் தான் ஃப்ரேம் பண்ண முடியுது. 4 இல்லை, நீங்கள் 5, 6, 7, 8 கூட நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். தவறொன்றும் கிடையாது. வெதர் கான்ட்ராக்ட் மேட் பை மைனர் பை ஃப்ராடன்ட்லி ஏஜ் இஸ் வேலிடான்னு கேட்குறேன். மைனர் பார்த்தீங்கன்னா நான் மேஜர் ஆகிட்டேன்னு தவறுதலாக குறிப்பிடுகிறார், அது வேலிடாக வருமானு கேட்டிங்கன்னா நோ அப்படின்றது தான் பதில். அவரும் தப்பு பண்ணிட்டார். வெதர் செக்ஷன் 11 and 68 ஆஃப் தெம் அப்ளிகபிள் இன் திஸ் கேஸ். 2 செக்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகுதா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினை நான் கேட்டுக்கிறேன். எஸ், 2 செக்ஷனுக்கும் இதில் வேலை இருக்குது. அந்த 2 செக்ஷனையும் நம்ம 1 by 1 பார்த்தலாம். இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. வெதர் ரகு ஃபைல்டு சூட் அகைன்ஸ்ட் மைனர் ராம் இஸ் வேலிடான்னு கேட்குறேன். கண்டிப்பாக ஃபைல் செய்ய முடியாது. மைனருக்கு அகைன்ஸ்டாக ஒரு சூட்டை நம்பர் ஆக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வால்வ்டு செக்ஷனில் 11 ஒன்று இன்வால்வ் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்டுடைய குவாலிஃபிகேஷனை சொல்லுது. செக்ஷன் 68 ஆஃப் ஐசிஏ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மைனருக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம், கல்வி, அது மட்டுமல்லாத வேறு ஏதாச்சும் அத்தியாவசியமான தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த செலவு செய்தால் அவர் சொத்தில் இருந்து பணத்தை திரும்ப பெறலாம். இதை தவிர்த்து வேற எந்த ஒரு கான்செப்டுக்கும் பணத்தை திரும்ப பெற முடியாது அப்படின்றத செக்ஷன் 68 உடைய கான்செப்டா பார்க்கப்படுது. செக்ஷன் 11 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ல he and she இஸ் மேஜரா இருக்கணும். இந்த இடத்துல மேஜரா இல்லை, சவுண்டு மெயின்டாக இருக்கணும். கரெக்ட், அவர் சவுண்டு மெயின்டாக இருக்கிறாரு, அதில் எந்த தவறுதலும் கிடையாது. குவாலிஃபைட் பை லா, மற்ற எல்லா விவகாரத்துலையும் அவர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையாக இருக்கணும். அதாவது இந்த இடத்துல செக்ஷன் 11 பிரகாரம் அவர் பார்த்தீங்கன்னா மைனராக இருக்கிறாரு, அதனால செக்ஷன் 11 பார்த்தீங்கன்னா அடிபட்டு போயிடுது. செக்ஷன் 11 அடிபடும் போது ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் 10ம் பார்த்தீங்கன்னா அடிபட்டு போயிடும். அதனால ஒரு கான்ட்ராக்ட் உருவாவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. இட்ஸ் எ வாய்ட் ஆப் இனிட்டியோ அப்படின்ற வார்த்தையை நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ளிகேஷனில் ஒரு பெரிய ப்ரீஃபாக எழுதுங்க. இதே இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் தெளிவாக எழுதுங்க, அப்ளிகேஷன் போட்டுட்டு. அதே போல் இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக வெவ்வேறு வடிவில் எழுதுங்க. ஒரு இல்லுஸ்ட்ரேஷனோட மிங்கிள் பண்ணி எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் உங்களால் 5 பக்கம் எழுத முடியும். சும்மா இதையே வச்சுட்டு இருந்தீங்கன்னா 2 பக்கம் 3 பக்கத்துக்கு மேலே நகராது. செக்ஷன் 68 ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கூட ஃப்ரேம் பண்ணுங்க. செக்ஷன் 11 ஒரு இல்லுஸ்ட்ரேஷனோட ஃப்ரேம் பண்ணுங்க. அழகாக இதுவே ஒரு பக்கம் வந்துடும். அப்படியே நீங்கள் உங்களுடைய ஆன்சரை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே போங்க. எல்லா செக்ஷனும் பிரீஃபாக எழுதிட்டீங்க. ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்குது, மொஹரி பிபி வெர்சஸ் தர்மதாஸ் கோஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேஸ் ஸ்டடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் 63 வீடியோவை பார்த்த நபராக இருக்கீங்க சாரதி லா ஸ்டடீஸில். கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டடி தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதனா உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விவகாரங்களும் எழுதுங்க. ஒரு கன்க்ளூஷனு கொடுக்குறீங்க. இந்த பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின்லேருந்து வெளில வரீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். உங்களுடைய எக்ஸாம் டைமை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.